விழித்திருங்க. பி அலர்ட், விழித்திருங்க. அல்லேலூயா. வசனம் இயேசு அப்படியே சொல்றாரு, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். சாத்தான் யார அழிக்கலாம், யார சோதிக்கலாம், யார பாவத்துல தள்ளலாம், யார பலவீனத்துல தள்ளலாம், யார் இடத்துல அவனுடைய ஏமாற்றங்கள் என்ன சொல்லுவாங்க, குழப்பக்கூடிய ஒரு மனுஷனை சோதிக்கக்கூடிய காரியங்களை யாருக்கிட்ட கொண்டு போலாம். இன்னைக்கு சாத்தானோட வேலை என்ன தெரியுங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல கண்ணீரும் போராட்டமும் வேதனைகளும் கவலைகளும் கொண்டு வரணும். இன்னைக்கு மனைவி கணவன் ரெண்டு பேருக்குள்ள உண்மை, ஒத்துமை, பாசம், உண்மைத்துவம் இருக்கிற குடும்பத்தை சாத்தான் பார்த்தானா, ஒண்ணு மனைவியை சோதிக்க பார்ப்பான், இல்லைன்னா கணவனை சோதிக்க பார்ப்பான், உண்மைத்துவத்தை உடைப்பான். இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அன்பு இருக்குன்னா, அந்த அன்பு தனிந்து போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவான். இன்னைக்கு நம்ம யாரோடு நல்ல பழகி பேசி கடவுள்கிட்ட வருகிற ஒரு சூழ்நிலை, ஒரு வழிகள் உண்டாதுன்னா, அவர்களுக்குள்ள ஒரு பகையை கொண்டு வருவான், ஒரு எரிச்சலை கொண்டு வருவான், ஒரு பெருமை, ஒரு எதிர்ப்பை, ஒரு கசப்பை கொண்டு வருவான். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல கவனமா கேளுங்க, நம்மளுக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாதனாலதான், அதெல்லாம் நம்ம சரியா முறையாய் அதை புரிஞ்சு கொள்ளாதனாலதான் இன்னைக்கு அநேக பிசாசினால சோதிக்கப்பட்டு அவனுடைய கிரியினால அவங்க எல்லாம் பின்தாக்கி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய சோதனைக்கு, அவனுடைய அந்த பலவீனங்களுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. தேவன் சொல்றாரு, விழித்திருங்க, விழித்திருங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு எடுத்துக்கீங்களேன். ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறவன் விழித்திருப்பான். ஃபிளைட் ஓட்டுறவன், பைலட் ஃபிளைட் ஓட்டுற ஒரு பைலட் தூங்க சொல்லுங்க. சரி, அவரை விட்டுருங்க. இந்த ஃபிளைட் வந்து இறங்குத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த அந்த கண்ட்ரோலர், அவங்களை கொஞ்சம் தூங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க விழித்திருக்கணும். இன்னைக்கு இந்த சபையை பார்த்து தேவன் சொல்ற, விழித்திரு. நீ விழிக்கலனா, நீ அலர்ட் ஆகலனா, நீ ஜாக்கிரதையா இல்லனா, நீ எந்த விதத்திலும் நீ விழிக்கலன்னு சொன்னா, சாத்தான் வந்து களைகளை விதைத்துட்டு போயிடுவான், தீமையை விதைத்துட்டு போயிடுவான், அவிசுவாசத்தை விதைத்துட்டு போயிடுவான், பாவத்தை விதைத்துட்டு போயிடுவான், சந்தேகத்தை விதைத்துட்டு போயிடுவான், பின்மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பின்மாறி, அப்படின்னா தேவன் விட்டு போகிற அளவுக்கு சாத்தான் உனக்குள்ள அவிசுவாசம் என்கிற பொல்லாத கொண்டு வந்துருவான். இன்னைக்கு இந்த சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறது, விழித்திருங்க. இன்னைக்கு விழித்திருங்க. இன்னைக்கு உங்களோட தேவனோட வார்த்தையை ரொம்ப குறைவு நான் வெளிப்படுத்தல பத்தி பேசுறது. ஆனாலும் தேவன் இன்னைக்கு உங்களோட ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை உங்கள் மத்தியில நான் கொண்டு வர விரும்புகிறேன். சர்தாய் சபை, 7 விதமான சபை நீங்க பார்க்கலாம் ரெவலேஷன்ல. இந்த சர்தாய் சபை 5வது சபை, சர்ச் நம்பர் 5, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம். கரெக்ட்டா? ஆமா. ஏன் அப்படி பார்க்கறீங்க? வாசி பார்க்கறேன். சர்தாய் சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், தேவனுடைய 7 ஆவி. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு சபைக்கு கிளம்பும் போது நான் ஒரு உணர்த்தல் எனக்குள்ள, நல்ல கவனமா என்ன பாருங்க எல்லாரும். நம்ம
நம்ம சபையை எப்படி தெரியுங்க பார்க்கிறோம்? இந்த சபையை ஒரு மனுஷனா பார்க்கிறோம். இந்த சபையை ஒரு பெயரா பார்க்கிறோம். இந்த சபையை நம்மளுடைய புத்திக்கு, நம்மளுடைய மைண்டா, நம்மளுடைய அறிவுக்கு இந்த சபையை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்ன தெரியுங்களா? சபையை, இந்த சேர்ச்சை தேவனா பாருங்க. அல்லேலூயா. தேவனை பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. சபை நீங்க எப்படி திரும்ப பார்க்கணும்? சபை பார்க்கும்போது உங்களுக்குள்ள மன திரும்புதல் உண்டாகும். சபையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள சோர்ந்து போய்க்கிறப்ப இந்த சபையை பார்க்கும்போது நீங்க பலன் அடையணும். அல்லேலூயா. சபையின் மத்தியில் நீங்க வரும்போது புதிய ஆவியை தரித்து கொண்டவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. சபைகளுக்கு வரும்போது என் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நான் அந்த பாவத்தில் போகாதபடி எனக்கு ஒரு மன திரும்புதலை தேவன் தந்திருக்கிறார் என்பதை இந்த சபையை பார்க்கும்போது உங்களுக்கு உணரப்படணும். உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். சபை என்பது தேவன், சபை தேவனால் உருவாக்கப்பட்டது. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. யார் ஒருவன் சபையை குறித்து, சபையோடைய வழிநடத்தலை குறித்து, சபையோடைய காரியங்களை குறித்து அவன் பேசுகிறான், நினைக்கிறான், எதிர்த்து நிற்கிறானா, அவன் அந்த சபையோட பாஸ்டருக்கோ, அந்த சபையோட பேருக்கோ, அந்த சபையோட வழிநடத்தலுக்கு அவன் எதிர்த்து நிற்கல, அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவன் இன்னைக்கு இந்த சபைக்கு சொல்ல நம்ம எந்த சூழ்நிலை பேசுற பாஸ்டர், நம்ம எந்த சூழ்நிலையில வேணாலும் வந்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அங்க உட்கார, நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த சபையும் பேசுறதுக்கு, எந்த ஊழியக்காரனை குறித்து பேசுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. நோ ரைட். ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்கு போஷிக்கிறவர் கர்த்தர், நீங்கள் அல்ல. நீங்கள் அல்ல. எலியாவுக்கு அந்த கூரை செடியில படுத்திருந்த போது மனுஷன் போஷிக்கல, தேவன் தான் போஷிச்சார். சபை என்பது ஆண்டவர். தயவு செய்து இந்த கிறிஸ்துவின் சமாதானத்துல புரிஞ்சுக்குங்க. நீ இந்த சபை வேணாம், நீ இன்னொரு சபைக்குள்ள போறனா, இந்த சபையில் இருக்கிற இயேசு தான் அந்த சபையில் இருக்கிறார். பி அலர்ட். ஹலோ, என்ன இப்ப எல்லாம் முறைக்கிறீங்க? என்ன இப்ப உங்களுக்கு ஒரு டைம் அந்த பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்ன சிஸ்டர் ஓகே விளங்குது சிஸ்டர், மனசுல புரிஞ்சுதா? ஓகே, நீங்க 2 பேரும் வாங்கடா, 2 பேரும் பாப்புலரா இருக்கீங்க, வாங்க சீக்கிரம் வாங்கடா. வாழைப்பழம் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கும். இவரு போல் டை பாஸ்டர், இவரு நீட் டை பாஸ்டர். ஓகே, ரேச்சல் வா பாஸ்டர்னா வா, இவருன்னு எல்லாத்தையும் மாதிரி ஓடிடலாம் பாக்குறேன். வா, அவங்க வெக்கத்தின் தலைவி. இங்க வா, அப்படி பார்க்காத, உன்னை பார்த்துருவாங்க எல்லாரும். அப்படி வச்சுக்க கைய, நீங்க வா. Praise Lord pastor சொல்லு. கொஞ்சம் சொல்லு, நீங்களா ஒரு பாஸ்டரான்னு சொல்லு. சொல்லு. ஓகே, அடுத்தது பாருங்க. Praise Lord pastor. அந்த பாஸ்டர் என்னன்னா செஞ்சாரு தெரியுங்களா பாஸ்டர்? ரொம்ப மட்டமானவர். ஓகே, அந்த பொண்ணு யாரை பார்த்து பேசுது? போஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காம தானே? ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியல இவருக்கு பின்னாடி நிக்கிறது யாரு. இங்க யாருண்டா, யார் கேட்டுட்டு இருக்கா? ஆனா இந்த பொண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு சபைக்கு சொல்றாரு, நீ எங்க போய் என்ன பேசினாலும் அந்த சபைக்கு தலை தேவன் தான். நீ பேசுகிறது அவர் அல்ல, நீ திந்திக்கிறது இவர் அல்ல, நீ பேசுகிறது என்ன. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு நம்மளுக்கு அந்த தெளிவு வேணும். எல்லா இடத்துலயும் நம்மளோட ஓட்டவாய் இருக்க
எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு தான், நம்ம தான் ராஜா, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் மட்டும் அவருடைய இரக்கத்தை கொஞ்சம் மூடினார்னா மகளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா போகும்? பிசாசனம் கோணலும் மோனலுமாய் மாத்திடுவோம். இன்னைக்கு நம்ம நாவில பயங்கரமா பேசுறோம். ஆனா பேசுகிறது நீ யாரு தெரியுமா? அந்த ஊழியக்காரன் அந்த சபையில நீ பேசுகிறது அந்த தேவன். சபைக்கு எல்லா சபைகளுக்கும் எஜமானன் இயேசுதான். இன்னைக்கு இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவியில உங்க விசுவாசத்துல உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வரணும். இந்த சபை கர்த்தருடையது. ஆமென். இந்த சபை யாருடையது? இந்த சபை யாருக்கு சொந்தம்? இந்த சபையை யாரை நம்பி வரீங்க? இந்த சபையில என்ன வழிநடத்துறது யாரு? என் தேவையை சந்திக்கிறது யாரு? எனக்காய் மரித்தது யாரு? என்ன மறுபடியும் எழும்ப செய்கிறவர் யாரு? அவரை நம்புங்க. ஐந்தாவது சபை வேதத்துல பார்க்கலாம். வாசிமா. சர்தை சபைக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும், தேவனுடைய 7 ஆவி. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி சும்மா இல்ல, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர். நான் கதை சொல்லலையா? நான் உங்களுக்கு ஒரு பொம்மை கதை சொல்லல, ஒரு படம் கதை சொல்லல, ஒரு கதையை உருவாக்கல. வேதம் எழுதியிருக்கு. 7 ஆவி, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சபையில நல்லா கவனமா கேளுங்க. நீங்க செய்கிற கிரியைகளை தேவன் பார்க்கிறார். ஆமென். What do? எதெல்லாம் நீ செய்கிற? நீ எப்படி எல்லாம் வாழ்ற? நீ எந்த பாதையில போயிட்டு இருக்க? நீ என்ன சிந்திக்கிற? நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற? தேவன் அதை பார்க்கிறார். ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. ஹலோ, ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச், கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபையே, தேவனுக்கு மறைவாய், நல்ல கவனமா கேளுங்க, தேவனுக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கு? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவியும் 7 நட்சத்திரமும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை, ஐயா திரும்பி நான் சொல்றேன், உன் கிரியை எப்படி இருக்கு? கிரியை இல்லாத விசுவாசம். உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய ஜெபம். வேதத்துல எபேசியர் சபையை குறித்து நான் பேசுறேன். எபேசியர் சபையை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எபேசியர் சபையை பவுல் உருவாக்க முன்னே அந்த எபேசியர் பட்டணத்துல ஜனங்களா எப்படி இருந்தாங்கன்னா, பல விதமான சூழ்நிலையில் இருந்தாங்க. அதுல ஒரு சூழ்நிலை, அங்க மந்திரவாதிகள், மேஜிக் மேன் ரொம்ப பயங்கரமா, அப்படின்னா ஒரு மனுஷன்ட்ட இப்படிப்பட்ட கிரியைகளா இருக்குன்னா, அவனை நீங்க பாக்குறது காட்டிலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது பிசாசினால, அசுத்தாவின் கிரியினால, பொல்லாத ஆவியினுடைய ஐக்கியம் அவனுக்குள்ள இருக்கிறனாலதான் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட மேஜிக், இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கு. ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, தேவகுமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யாகவே நீங்கள். இன்னைக்கு நீங்க, ஹலோ பிரதர் ஜேம்ஸ் அன்டில், இங்க எல்லாரும் நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த தேவனை தேடி போய் சுகத்தை பெறீங்களா, இல்ல மேஜிக் பண்ணுகிற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா?
சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த சபைக்கு பேசுறாரு. நம்ம தேவனை அறியறதுக்கு முன்ன என்ன சொன்னோம்? கடவுள் எங்க இருப்பாருமா? தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. இன்னைக்கு விசேஷமான பாசம் வந்தா தேவன் அங்கதான் இருக்கு இல்லையா? நீர் அவரிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உனக்கு தரும்படி அவர் கட்டளையிடுவார். தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கூட்டாலும் கர்த்தர் உனக்கு பரலோகத்திலிருந்து பதிலை தருவார். அதான் என் நம்ப தேவன். இந்த எபேசியர் பட்டணம் ஒரு மந்திரம் செய்கிற ஒரு மனுஷன்ட்ட இந்த பவுல் அவருடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில இதை தேவனுடைய வார்த்தை கேட்டான். அவன் என்ன பண்றான்? அவன் வைத்திருக்கிற அந்த மந்திரங்கள் செய்கிற எல்லா புத்தகத்தையும், எல்லா புக்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? எரிச்சு போடுறாரு. அது ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த ஒரு புக்கு அந்த டைம்ல வேல்யூ, அதோட விலை ஒரு புக்கே USD பார்த்தா 5 லட்சம், 500,000 அதோடைய அந்த புக்கோட விலை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பவுல் மூலமாய் அந்த மனுஷனுக்கு போய் என்ன மேல மனுஷன் உள்ளத்துல அந்த வார்த்தை பேசியிருந்தா அந்த வேல்யூ, அது ரொம்ப மதிக்கப்பட்ட மதிப்பு உண்டான அந்த புக்கை அவன் எடுத்து கொளுத்துறதுக்கு அவனுக்கு என்ன மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நம்மள்ட்ட பேசும்போது, அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம தேவனை நம்பி நம்மள்ட்ட இருந்த எல்லா தீமையும், எல்லா பொல்லாங்கும் இயேசுவுக்காக தூக்கி எறிந்து வந்துட்டோம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் தேவன், இயேசுதான் ரட்சகர், அவர்தான் ஆராதகர், அவர்தான் என்ன கடைசி வரைக்கும் என்ன நடத்துவாரு. உலகம் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இயேசுவை நம்புற நீ இன்னைக்கு உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு? வேதத்துல கேக்குற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று. நல்லா கவனமா கேளுங்க. தூதன் சொல்றா, நீ உயிரா இருக்கிற நினைக்கிற, நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாம் விசுவாசமா இருக்கீங்க, நீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களா இயேசுவை ஆராதிக்கிறீங்க, நீங்களா இயேசு பின்னாடி வந்திருக்கிறீங்க, நீங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் நம்புறேன். ஆனா நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனா இருக்கிறாய். செத்தவனா இருக்கிற, உயிர் உள்ளவனா தான் பார்க்கிறது அப்படிதான் இருக்கு. நீ எல்லாம் நல்லா செய்யற, நல்லா ஜெபிக்கிற, நல்லா கை தட்டுற, நல்லா எல்லாம் ஜெபத்துக்கு வர, இயேசு பத்தி சொல்லுவது அல்லேலூயா ஆமென் சொல்ற, எல்லாம் சரி. ஆனா நீ செத்தவனை போல இருக்கிறியே, உன் ஆவி செத்தது போல இருக்க, உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு பார்க்க? செத்தவனை போல இருக்க. ஒரு ஸ்டோரி நான் படிச்சேன். சார்ல்ஸ் டயனா, எத்தனை பேருக்கு தெரியும்? சார்ல்ஸ் பிரின்ஸ் சார்ல்ஸ் டயனா எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு சார்ல்ஸ் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன, கல்யாணம் பண்ண போறப்ப அவர் சொன்னாரா, உன்னை நான் திருமணம் செய்ய போறேன், சர்ச்சில் நம்ம இந்த மாதிரி வேலையை செய்ய போறோம் அப்படின்ட்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மனைவியானவர் கணவனுக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படியணும்னு சொல்லுது. ஆமா தானே? ஆனா அந்த டயனா பிரின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், I respect you, நான் உன்னை ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பேன், ஆனா உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இந்த அம்மா சொல்றாங்க, எல்லாமே அந்த கல்யாணத்துல கொடுக்கிற எல்லா வார்த்தையும் பாஸ்டர் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காருன்னு பாக்குறாங்க மரியாக்கா. ஆங்கிலிக்கன் சர்ச்சோடைய பிரசிடென்ட் எங்க லண்டன்ல பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா டயனா தான் பிரசிடென்ட். என்னைக்கு அவங்க திருமணத்துல அந்த வார்த்தையை எடுத்துட்டு ரெஸ்பெக்ட்னு வச்சாங்களோ, எல்லா ஆங்கிலிக்கன் சர்ச்ல அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எங்களுக்கு இருக்குது. சில தலை ஆடுது, சில தலை அப்படியே கேம பாக்குது. ஆஹா, நம்ம சபையில ஷாலும் சபையில பாசத்தை கேட்போமா, ரெஸ்பெக்ட், அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்பி விடுறேன். இப்போ என்னையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு வந்துருவேன். ஏன் எங்களுக்கு சர்ச்சில் அந்த வேர்டை எடுத்துட்டு ரெஸ்பெக்ட்னு வேர்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு படிச்சிருக்கேன் பாஸ், பைபிள் இது. ஏன் இந்த அம்மா டயனா அம்மா சொல்றாங்க, நான் உனக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அன்னிலிருந்து அந்த கல்யாணத்துக்கு பிறகு எங்கிலிக்கன் சர்ச்சில் இந்த கீழ்ப்படிறதுன்னு எடுத்துட்டு ரெஸ்பெக்ட்னு வச்சுட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைய எவன் ஒருவன் அசட்டை பண்ணுகிறானோ, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை யாரெல்லாம் கேட்காம போறீங்களோ. ஏன் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, நீங்க ஒரு கிளை சபைகளை திறப்பீங்கன்னு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். இருக்கிறதே பாஸ்டர், ஆண்டவரே கொண்டு வரதுக்கே எனக்கு போதும் ஆகுது. என்ன ஆண்டவர் சொன்னாரு, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு நீ பாத்திரனா இருந்தீனா சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும், உன் சபையில நிறைவேறும். நீ பாத்திரம் இல்லாம ஆயிட்டேனா அந்த வார்த்தை இங்க இருந்து வந்து அங்கே அம்புன் துவான்கு, ஆண்டவரே நான் பாத்திரன் தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இது வேணும், இனி நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். காட், தேவன் இங்க இந்த பலிபீடத்துல நம்மளோடு டீல் பண்றாரு, தேவன் பேசுறாரு. இன்னைக்கு தேவனோட வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா, தேவனோட வசனம் உங்களுக்கு வருதுன்னா, நீங்க பாத்திரரா இருக்க வேண்டும். நீங்க பாத்திரர் உள்ளவர்களா இருக்கணும். நீங்கள் உங்கள் கிரிகைகளை தேவன் பார்க்கிறாரு. ஆனா நீ செத்தவனை போல, ஒரு விசுவாசம் இல்ல, ஒரு விடுதலை இல்ல, ஒரு மாற்றம் இல்ல, தேவனிடத்துல சேருகிற ஒரு எதிர்பார்க்கிற காரியம் இல்ல. ஆண்டவர் எனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் இந்த சூழ்நிலையை மாத்தி என்னை விடுதலையை நடத்துவார். என்னை அசுத்தத்துக்கு அல்ல, தேவன் என்னை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறாரு. இனி அசுத்தத்துக்கு பின்னாடி போகாதபடி என் தேவனுக்காக என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பேன் என்கிற ஒரு மாற்றம் அல்ல. ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா சொந்த பேரும் அவிசுவாசமா என்னகிறோம். ஒரு குழப்பம் அடைஞ்சிருச்சுன்னா, நம்மள்ட்ட இருக்க கெட்ட பழக்கம் தெரியுங்களா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா முதல் நல்ல ஆலோசனை பண்ணுகிற தேவனை மறந்துடும். யார மறந்துடும்? தேவனை மறந்துடும். ரெண்டாவது, நம்மளுக்காக ஒரு இடிச்சவன் என் சேர்ச்சில் இருந்து ஜெபம் பண்றாரு, அவரை மறந்துடும். தேவன் எனக்கு அந்த சபையில் ஒரு சிஸ்டரை காட்டுறாரு பாஸ்டர், அவங்கள்ட்ட போய் கேட்டேன்னா எனக்கு விடுதலை ஆச்சு பாஸ்டர். இதெல்லாம் டூப்பு, இதெல்லாம் டூப்பு. ஐயா, ஆண்டவர் உங்களோடு பேசாம யாரோடு பேச போறாரு? ஹல்லேலூயா. இந்த சபையில தேவன் உங்களோடு பேசாம யார்கிட்ட பேசுவாரு? வேற ஆள் மூலமா பேசுவாரு? உங்களோடு தான் பேசுவாரு. கர்த்தர் உங்களோடு பேசுகிறத நீங்க உணர்ந்து அந்த கிரிகை உள்ள விசுவாசம், பலன் உள்ள விசுவாசம், உயிர்ப்பிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனால் நீங்க விடுதலை பெற்றவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அங்க சொல்லப்படுகிறது, நீ செத்தவனை போல இருக்கிற. செத்தவனை போல இருக்கிற. எத்தனை பேருக்கு வீட்டுல இருக்கிற டைகரை தெரியும்? கட்டி வச்சிருப்பீங்க முன்னுக்கு, அந்த டைகரை சொல்றேன். வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த டைகரை சொல்ல. பப்பி சிஸ்டர் ரொம்ப யோசிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா சில உங்களுக்கு நாய் சொல்லாத, அது நாய் இல்லை, எங்க வீட்டு பேபி. ஐயா, ஒரு நாளைக்கு கடிக்க வைங்க ஆண்டவர், அப்பதான் தெரியாது நாய் அது பேபி இல்லைன்னு. சரி, ஓகே. நாய்க்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை,
அன்னைக்கு நாய்க்கு தெரியாத ஆளு வந்துட்டாங்க. நாளைக்கு அன்னைக்கு ஓத்தாசிக்கு டிஸ்டர்ப்ல அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணும்? குலைச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்? அதுக்கு தெரிஞ்சது என்னது? KFCல போய் பட்டன் தட்டி ஆர்டர் பண்ணி கோழி வாங்குறதா? அது தெரிஞ்ச ஒண்ணு நம்மளுக்கு என்ன தெரியுங்களா தெரியணும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்பாவை நோக்கி பார்க்க தெரியும். அப்பாவை நோக்கி பார்க்கிறவன் முகம் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. ஃபேரல் லவ்லி கூட குதந்து போயிரும், அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தனே ஜனங்க சொல்றாங்க, மோசே மூடல. ஏய் சையாசன பக்காய் பிளிக் பிளிக் தாவ் அப்படின்னு சொல்லி மோசே அப்பா மேரி அவர் மூடல. ஜனங்க சொல்றாங்க, மோசே தோலோங்கா துத்தோ கொஞ்சம் மூடு ஆதமாதா அடிக்கிறான். ரைட்டு. யா நீங்களும் நானும் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம்னு சொன்னா நம்ம செத்தவர்களை போல இருக்க மாட்டோம். சிலது இருக்கு பாசைக்கு பயந்தது. அன்னைக்கு ஒரு 4 சிங்கத்தை மேல கூப்பிட்டு வந்தேன் சேர்ச்சிக்கு. 4 சிங்கம், எல்லாம் ஆம்பளை சிங்கம், பொம்பளை சிங்கம் கூட இல்ல, ஆம்பளை சிங்கம். ஐயா அந்த பாசை செத்து போச்சு. அந்த சிங்கம் பாசம் பார்த்து உன்னை கூட்டு போய் சிங்கத்தின் மேலும் அப்படியே பாடுற தேவன் ஒரு சிங்கத்தை தூக்கி போட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு குர்சைட்ல இந்த மனுஷன் இந்த சிங்கத்தை சொல்லி பாடியா சிங்கத்தின் மேல் கணத்து என்ன இருக்கும்? அந்த சிங்கம் மைக்கேல் பாடிக்கிட்டு இருக்கோம், இது அசிங்கமா ஓடி போயிடும். யா அந்த தேவதூதர் சொல்றான், நீ செத்தான போல இருக்க, நீ கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுந்தவனா மாறணும், உயிருள்ளவனா மாறணும், ஜீவனுள்ளவனா மாறணும், பிசாசை வென்றவனா பிசாசை மேற்கொண்டவனா இருக்கணும். ஆனா நீ எப்படி இருக்கிற? எப்படி இருக்க? செத்தவனா போல இருக்க. செத்த பாம்பை அடிக்கிறவனா இருக்காது, உயிரோட பாம்பை விரட்டுறவனா. பிசாசை எதிர்த்து நில், அப்பொழுது உன்னை விட்டு அததான் சொல்றேன். விரட்டுங்கன்னா பாச நீங்க வரீங்களா? அது போவே மாட்டேது. இங்கேதான் என்ன இது பண்ணிக்கிட்டு வந்து கொஞ்சம் ஓட்டுங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர், நாங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸா அந்த மீட்டிங். அப்ப அந்த பாஸ்டர் நேத்து நம்ம சபையில பிரச்சனை வந்து பெரிய பிசாசு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்ட. பிசாசு இன்னைக்கு டைம் ஆஃப் எடுத்துக்கோ, 4 நாள் 3 நாள் கழிச்சு வா, நான் விரட்டுற பாஸ்டர் கூப்பிடுறேன். அவரு அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என் பக்கத்துல ஒரு சீனியர் மேன் இருந்தார். சீனியர் மேன் நம்ம ஜோர் வட்டத்து சீனியர். அவரு இவர் அனுப்புங்க, இவர் நல்லா ஓட்டுவாரு. என்ன காட்டுறாரு, இவர் நல்லா ஓட்டுவார். நான் பார்த்தேன், நான் ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிசாசுக்கும் சம்பந்தம் என்ன? அவனுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது உன்னை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனா அவனை பார்த்தானே நம்ம தான் ஓடுறோம். வசனமே மாறிச்சு. ஐயோ பிசாசு வந்துட்டான், ஓடி. இல்லையா, எதிர்த்து நில்லு, அப்பொழுது உன்னை விட்டு அவன் ஓடி போயிடுவான். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே. நான் வீட்டு டிங் டாங் தட்டினேன்னு அந்த பிரதர் வந்து காத்து இருந்தாரு. வீட்டுக்குள்ள போறேன், வாசப்படியிலே முடிய விரிச்சு விட்டுட்டு அவங்க மக நிக்குது. நான் அதை பார்த்தேன்னு பிசாசு எல்லாம் பிடிச்சிருச்சு. அது அதோடைய அந்த ஸ்டைல பார்த்தானே இதுக்குள்ள லேக்கியோட போல எத்தனை ஆவி இருக்கு. நம்ம நீ முடிச்சு டைம் ஆறு நீ வெளியாகட்டும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சவுண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ பிரைஸ் லார்ட்மா நீதானே? பிரைஸ் லார்ட்மா. போய் உட்காந்து 2-3 நிமிஷத்துல பிள்ளை போய் அழகா மேக்கப்லாம் பண்ண முடியல. பார்த்தானே இது பிசா சொந்தமா ஓடி போச்சு. நான் வந்தானே பிசாசு நான் வந்தானே ஓடி போச்சு. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, உங்களை தேவன் பிசாசுக்குன்னு அழைக்கல, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று அழைச்சிருக்கிறார். நீ செத்தவனை போல இருக்காத. ஐயா நீ உன் வாயில உங்கள் நாவில தேவன் வல்லமையும் அதிகாரமும் வைத்திருக்கிறார்.
நீ கட்டளையிட்டீனா அது கர்த்தர் வாய்க்க செய்வார். முடியாது இல்ல, தேவனால் எல்லாம் முடியும். என் கூட இருக்கிறவர் பெரியவர். தேவன் கட்டளை எடுக்கிற காரியத்தின் மேல விசுவாசமா செபிச்சு பாரு. தேவன் நம்புகிற, தேவன் கட்டளை எடுக்கிற காரியத்தின் மேல அறிக்கை செய்து பாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லையா? அங்க சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறது போல நினைச்ச, ஆனாலும் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாய் இருக்கிறாய். செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை, என்னமா? சாகிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நிறைவு உள்ளதாய் நான் பார்க்கல. நீங்க பாருங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? இன்னைக்கு சபையில எல்லா பிள்ளைங்களும் பைபிள் வாசிக்க சொல்றேன். ஏன் தெரியுங்களா? இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் அந்த வார்த்தையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நீங்க பலப்பட்டீர்கள்னா, நீங்க ஆண்டோட வார்த்தையில விடுதலை ஆயிட்டீங்கன்னா, ஆண்டோட சத்தியத்துல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஐயா சாத்தான் உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையிலிருந்தும் நீங்க மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார். நீங்க மேற்கொள்ளணும். மேற்கொள்ளலன்னா நீங்க பிசாசை ஜெயிக்க முடியாது. அங்க தெளிவா வசனம் சொல்லுது பாருங்க. வாசிமா தொடர்ந்து திருப்பி. நீ விழித்துக் கொண்டு சாகிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறதை ஸ்திரப்படுத்து. எதெல்லாம் சோர்ந்து போயிருக்கு? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கீங்க? எதெல்லாம் நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க? எதெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கீங்க? எந்த காரியங்கள் எல்லாம் உங்களை சோர்வுபடுத்துது, வேதனைப்படுத்துது? பாருங்க, இயேசுவானவர் அந்த லேகியோனை அந்த பாதையில போகும்போது லேகியோனை பார்க்கிறாரு, பிசாசு பிடித்தவன். ஆனா பார்த்து அந்த லேகியோன் சொல்றான், இங்கேயும் அந்த பிசாசு சொல்லுது, இங்கே என்ன கஷ்டப்படுத்த வந்துட்டீங்களா? ஐயா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலை தராருன்னா அவன் வாழ்க்கை மாறி இருக்கணுமே தவிர, அவன் வாழ்க்கை விடுதலையா இருக்குமே தவிர, அவன் வாழ்க்கையில தேவன் நிறைந்திருக்கணுமே தவிர, அவன் வாழ்க்கையில தேவன் ஒருவர் தான் தேவன் என்று அவன் அறிந்திருக்கணுமே தவிர, விடுதலை ஆகியும் நீ விடுதலை ஆகாதவனை போல வாழ்றது, தேவன் உன்னை விடுதலாக்கி என்ன அர்த்தம்? அந்த லேகியோனை தேவன் அந்த பிசாசை விடுதலை ஆக்குறார். அவனை விடுதலை ஆக்கி அந்த பிசாசெல்லாம் அவனை விட்டு விலகி போடுறார். அவன் சுகமாகி சந்தோஷமா வீட்டுக்கு திரும்புறான். இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மளை விடுதலை ஆக்கி இருக்காரு. ஆனாலும் நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? have a faith, have a prayer. உன்னை விடுதலை இருக்கா? தேவனோட வார்த்தையில விடுதலை காண்றியா? விசுவாசம் உனக்கு இருக்கா? தேவன் மேல நம்பிக்கை இருக்கா? நீ போகிற காரியம் முன்பாகவே கர்த்தர் எனக்காய் வாய்க்க செய்து முடிப்பார் என்கிற faithness, அந்த விசுவாசம் உங்களுடைய நாவில புறப்படுதா? சொல்லுங்க ஐயா. 38 வருஷம், நல்லா கவனமா கேளுங்க. 38 வருஷம் படுத்த படுக்கையில உள்ளவன் இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லும் போது அவன் அதை எடுத்துக்கொண்டு நடந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அந்த விடுதலை எங்க? உங்களை தேவன் விடுதலை ஆக்கி இருக்காரு. அந்த விடுதலை எங்க? ஏன் மருத்துவரை போல இருக்கீங்க? ஏன் சோதிக்கப்படுகிற மனுஷனாய் மாறுறீங்க? சாத்தான் நிறைய காரியங்களை கொண்டு வருவோம், பொல்லாங்க கொண்டு வருவோம், குழப்பங்களை கொண்டு வருவோம், தடுமாற்றங்களை கொண்டு வருவோம், நிறைய சோதனைகள் மத்தியில் நீங்க போலாம். ஆனா அழைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. அது சொல்றாரு, நீ விழித்துக் கொண்டு சாகிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள், உங்க
உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோதனை மத்தியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிறது எது தெரியுங்களா? தேவனோட சமூகம். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு பலன் கர்த்தர் தருவார். நான் சோர்ந்து போக மாட்டேன். எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்கிற ஜெபத்தை மனுஷன் கேட்கிறபடி நீ ஜெபிக்கிறத காட்டிலும் விசுவாச கர்த்தர் மேல வைத்து ஜெபித்து பாரு. அப்பொழுது வானத்தின் பல கனிகளினால் கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவார், நிறைவுபடுத்துவார். கர்த்தருடைய சமூகம் உனக்கு நேராய் வந்து நிற்கும். ஏன் தெரியுங்களா? நீங்க பார்க்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகை போடுறதுனால தான் தேவன் வருவார் அல்ல. கலர் லைட் அடிக்கிறதுனால தான் தேவன் வருவார் அல்ல. பாஸ்டர் கொஞ்சம் டச் புஷ் இங்கிலீஷ்ல பேசினாதான் தேவன் வருவார் அல்ல. உன் விசுவாசத்தினால தேவ மகிமை நீ காண்பாய். ஆமென். உங்க விசுவாசம், உங்களோட விசுவாசம் செத்தவனை போல இருக்காது. உன் விசுவாசம் உயிர் உள்ளவனை போல இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு பார்த்து சீடர்கள் கேக்குறாங்க, மழையும் புயலும் காற்று அடிக்குதே, நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? தூங்குறீங்க. இயேசு தூங்கல. அவர்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? வருகிற போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீ பார்க்கிற ஒவ்வொரு மலைகள், எரிகோ மலைகள் எப்படி இருக்கு? எப்படி நீ அதை கடந்து போகிற? உனக்கு வருகிற எல்லா சோதனைகள் மத்தியிலும் நீ எப்படி அதை நீ விசுவாசத்துல போகிற? இன்னைக்கு விசுவாசம் என்பது கர்த்தர் மேல வரணுமே தவிர சூழ்நிலைகள் மேல இல்லை. நான் சொல்லட்டா, நீங்க எந்த காரியம் என்கிட்ட வந்து சொன்னாலும், எந்த காரியத்தை குறித்து நீங்க என்கிட்ட பேசினாலும், நான் உங்களை நம்பி உங்களுடைய சூழ்நிலையை நம்பி நான் பேச மாட்டேன். எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற ஏன்னா ரொம்ப காது சாத்தம் அடைச்சு வச்சிருக்க, அதெல்லாம் கொஞ்சம் திறக்கணும். பழைய முன்னெல்லாம் உடுக்கு அடிப்பாங்க, இங்க உடுக்கெல்லாம் அடிக்க முடியாது. உடுக்கு அடிச்சா மரியாதை வேற மாரி. ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விசிட்டிங் பேர் சுல்தான் அமீனா ஹாஸ்பிட்டல். அங்க ஒரு நபரை நான் பார்த்தா, அவர் சொன்னாரு, நான் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து. நான் கேட்டேன், பிரதர் நீங்க இங்க என்ன செய்றீங்கன்னு? பாஸ்டர், என்னுடைய எலும்புல, என்னோட போன் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, எலும்புல கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், மீறி வர அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர். அது கேட்ட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், பிரதர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நீங்க ரொம்ப பேர் நம்ப மாட்டீங்க. இல்ல, நான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் செத்து போவது தானே, செத்து போறது கன்ஃபார்ம் தானே. வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்க எல்லா மேன்மையும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தரோட வார்த்தை ஒருபோதும் அழியவே அழியாது. பிரதர், நான் சொல்றேன், நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசினா பிட்வீன் 6 மாசத்துல உன் வாழ்க்கையில தேவன் பெரிய மாறுதலை கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 மாசம் கழிச்சு அந்த பிரதர் எனக்கு கால் பண்ணாரு, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி now I have a lot of change. எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன். Yes, you say true. அதே சகோதரர் 5 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு, பாஸ்டர்
என்னுடைய இந்த சிட்டுவிஷன் கேன்சர் நிறைய இடத்துல பரவி more affected. ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பவர் குறைஞ்சிருச்சா? சொல்லுங்க, ஆண்டவர் பவர் குறைஞ்சிருச்சா? ஐயா 3 மாசத்துல தேவன் பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறான்னா 5 மாசத்துல ஏன் ரொம்ப ஓசா மாறணும்? ஏமா மாறணும்? உன் விசுவாசம் தேவன் மேல இருந்தா நித்தமும் உன்னை கர்த்தர் நடத்தி செல்வார். உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நம்மள தேவன் வெட்கப்படுத்த மாட்டார் தெரியுங்களா? ஏன் வெட்கப்படுகிற சூழ்நிலை வருதுன்னா உன் விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணுமே தவிர மனுஷர்கள் மேல, சூழ்நிலைகள் மேல, வருகிற நன்மை மேல அல்ல, கர்த்தர் மேல இருக்கணும். அதனால சொல்றாரு, வசனம் பாருங்க, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறதை ஸ்திரப்படுத்து. Be strong. நீ சரிப்படுத்து. தெரியுதா உனக்குள்ள என்ன பலவீனம் வருதுன்னு? இந்த சபைக்கு வந்தா நான் சொல்லிடுவேன். முதல் ஒரு 3 வாரம் விட்டுருவேன். சாதன வர அதுக்கு பிறகு நான் ஆரம்பிப்பேன் நம்மளுடைய கத்தி சண்டையை. சொல்லுவேன், ஆண்டவர் வந்தா ஒழுங்கா மனத்தை இருக்கு. ஆண்டவர் வந்தா இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. ஆண்டவர் உன்னை மாத்ததான் இந்த சபையை கொடுத்திருக்காரு தவிர நீ இந்த சபையை மாத்திராத. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு ரொம்ப பேரு பாசரே மாத்திட்டாங்க. நான் ஒரு நாள் என்னோட யூத் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஃபுட் ஃபேர், அந்த சேர்ச்சில் ஒரு ஃபுட் ஃபேர். சரி வேண்டாம், ஃபுட் ஃபேர் போயிட்டு வந்துட்டோம். சரியா? கத்த நல்ல வராமே பாருங்க. நான் மாறணுமே தவிர நம்ம எல்லாரையும் மாத்தக்கூடாது. ஒரு அம்மா வந்தாங்க இந்த சபைக்கு. இந்த சபையில பார்க்க பாவமா இருக்கு. ஏமா என்னம்மா என்ன பார்த்தீங்க? ஏமா பாவம்? யாருமே முக்காடு போடல. அம்மா நீங்க ஒழுக்கு வந்தா எனக்கும் ரொம்ப பாவமா இருந்துச்சு உங்களால. ஏன் பாஸ் நீங்க மட்டும் முக்காடு போட்டிருக்கீங்க? வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு முன்பாக யார் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துவார். இந்த சபை ஏன் தெரியுங்களா உயருது? ஏன் உயர்த்தப்படுகிறாரு தெரியுங்களா? ஏன் உயர்த்துறாரு தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவ சமூகத்துல தாழ்த்தணும். எங்க தாழ்மை இருக்கிறீங்களோ, எங்க தாழ்த்தப்படுகிறீங்களோ, எங்க வெட்கப்படுறீங்களோ, எங்க அவமானப்படுறீங்களோ, எங்க எதிர்த்து சோர்ந்து போறியோ, எங்க கலங்கி நிற்கிறியோ, அங்க தேவன் உன்னை உயர்த்துவார். நான் சொல்றேன், அங்கதான் தேவன் உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்றேன்னா, தவறுதலா நீ புரிஞ்சுக்காத. அழுந்தாதான் நீ உயர்வு. நீ முட்டி போட்டாதான் உன்னை உயர்த்துவார். தேவனை உயர்த்தி நீ தாழ்ந்திருந்தாதான் கர்த்தர் உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஒரு நாள் செவி தர மாட்டார். ஆமென். நீ நினைக்கிற ஆண்டவரை எப்படியாவது ஏமாத்திருந்தானே, ஆண்டவருக்கு மறைவாய் நீ எங்குமே வாழ முடியாது. அல்லேலூயா. உன்னை ஸ்திரப்படுத்து, ஆண்டவருக்குள்ள உன்னை சரிப்படுத்து. ஆண்டவரோட வார்த்தையில நீ சரியாய் மாறு. பொல்லாங்கை விட்டு வெளியாகு, தீமையை விட்டு வெளியாகு, பாவ செயல்களை விட்டு வெளியாகு. இதோ சொன்னேன், டயனா அம்மா சொல்றாங்க, இந்த வேற பொல்லாத காரியங்களை ஆலோசனைகளை கேட்டு தேவனோட வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டவரோட வார்த்தையை விட்டுறாதீங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது என்னோட பழக்கம்.
உங்களை கட்டாயப்படுத்தல. பட் 18 வருஷம் நாங்க திருமணம் பண்ணி பார்க்கிறேன், அந்த பழக்கம் என் மனைவிக்கு வந்திருக்கு. என்ன பழக்கம்னா, தேவனை பிரேஸ் பண்ற இடத்துல ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல பிரசங்கம் நான் கேட்கிறேன்னா, எங்கேயாவது யாராவது பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டோட பிரசங்கத்தை உட்காந்து கேட்கிறேன்னா, இல்ல தேவனை துதி செய்றாங்கன்னா, அந்த இடத்துல நான் சேண்டலை கழட்டிடுவேன். இது என்னோட பழக்கம். ஏன்னா நான் வளர்ந்த சபையில அப்படிதான் எனக்கு என்ன வந்து கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அப்படி அந்த ஒரு பண்பை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப நான் கழட்டிட்டு அது மண்ணோ கல்லோ எப்படி வேணாலும் கூட, காப்பேட்டை எப்படி வேணா நான் வச்சுட்டு நான் அப்படிதான். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. Why man, you take away your shoe. Putla. You don't know how many virus all year, no. You leave போடுற நம்ம கால்ல. Don't take out the கால்ல அப்படின்னாரு. அது சொல்லிட்டு இருக்க, திரும்பி பார்க்குறேன், என் மேடமும் சில்பர்ல கழட்டி வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சிட்டு இருக்காங்க, தேவனை தூச்சிட்டு இருக்காங்க. ஐயா, யாரு எப்படிப்பட்ட ஆலோசனை கொண்டாந்தாலும் உன் கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறன்றதை பாரு. உன்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கா? உன்னுடைய ஆவி தேவனுக்கு கீழ்ப்படியுதா? நீ தேவனுக்காக ஆரம்ப ரட்சிப்பு காலத்துல நீ மேன்மையா நினைச்சதெல்லாம் குப்பையா எண்ணி தூக்கி வீசினத இப்ப மறுபடியும் அதை மேன்மையா பாக்குறிய. அப்போ உன் தேவனை விட்டு நீ எவ்வளவு தூரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற? அதெல்லாம் குப்பையா? ஆண்டவருக்கு முன்பாய் நீ விட்ட காரியத்தை மறுபடியும் எடுக்கிறன்னு சொன்னா நீ பலவீனத்துல சிக்கி இருக்கிற, நீ சோர்வுல மாட்டிக்கொண்டு இருக்கிற. இன்னும் நீ விடுதலை ஆகாம ஏதாவது ஒரு காரியத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்க. விட்டு வெளியாகி ஆண்டவர் அதான் சொல்ற, உன்னை ஸ்திரப்படுத்து. எதுல நீ சோர்வாகுற? பிசாசு எப்படி தெரியுங்களா? ஹலோ, நான் பெரும்பாலும் அவனை பத்தி பேச மாட்டேன், அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், எதை வேணான்னு தூக்கி எறிஞ்சிக்கணும், அதை தான் அப்பப்ப உங்க மூஞ்சி மண்ணுக்கு, உங்க கண்ணு மண்ணுக்கு, உங்க எல்லா இடத்துலயும் வந்து காட்டிக்கிட்டு ஆசை முட்டிக்கிட்டே இருப்பான். அதுல இருந்து வர தெரியுங்களா? அங்க தேவன், வா என் மகனே, வா என் மகளின் கர்த்தர் உன்னை சந்தோஷமா அழைப்பார். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். நீ சோதனை வருதா, விட்டு வந்தது உனக்கு சில காரியங்கள்லாம் வருதா, விட்டு போன எல்லா காரியம் வரும்போது அந்த இடத்துல நீ தேவனை நேசித்து அந்த சோதனையில நீ மேற்கொள்ளணும். அதான் சொல்ற, நீ ஸ்திரப்பட்டு நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. தேவன் சொல்றாரியா, நீ செய்கிற காரியம் நிறைவில்லை. நீ இன்னும் உன்னுடைய பலவீனத்தை விட்டு வரல, இன்னும் உன்னுடைய தீமையை விட்டு விலகல, இன்னும் உன்னோட பல்லாங்கு வழிகளை விட்டு வரல. நீ இன்னும் மாறாம இருக்கிற, இன்னும் மன்னிக்காம இருக்கிற, இன்னும் மற்றவங்களுடைய காரியத்தை எரிச்சல் அடைகிற, போகாம இருக்கிற. இன்னைக்கு அநேக பேர் சபையில பாருங்க, பகையோட தான் இருக்கிறாங்க, தாழ்மை இல்லை, ஒப்புரு ஆக முடியல. போன வாரம் ஒரு சூழ்நிலையில நம்ம சபையை விட்டு போனவங்கள பார்த்தேன். அவங்கள்ட்ட பார்த்தேன்னா நான் பேசிக்கிட்டு, எப்படி இருக்கீங்களா பேசிட்டு, என் மனசுல ஒரு ஹம்பலா ஏதாவது நாங்கள் தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார். நீங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க சார், நீங்கள் எந்த தவறும் பண்ணலை, ஒரு சூழ்நிலைனா நான் சபையில் விளையாட்டுப்பா சார். நீங்கள் யார் இவரெல்லாம் யோசிக்காதீங்க, நான் சாட்சி சொல்கிறேன்ல, அந்த சாட்சியை கேட்டு நீங்கள் மன திரும்புங்க. உங்களோட வேலை என்ன தெரியுங்களா? சிஐடியா மாறிடுவீங்க சபையில். சிஐடி பண்ணி அவங்களா இருக்குமோ, இவரா இருக்குமோ, அதனாலதான் அந்த பாஸ்டருக்கு வந்திருக்காரோ, ஐயோ உங்களை போல ஐடியா மேன் எங்கேயுமே இருக்க மாட்டேன். பயங்கரமா சிஐடி பாஸ்டர் இந்த சென்ட் அடிச்சிருக்காரு. நான் சொன்னேன், பரவாயில்ல சிஸ்டர், நீங்க செஞ்ச நன்மையை மறக்கல, ரொம்ப நன்மை செஞ்சிருக்கீங்க, ஆனாலும் நாங்க இந்த சபை உங்களுக்காக எப்படி திறந்து வச்சிருப்போம். நான் என்ன நினைச்சேன்,
அதை கொண்டு வந்துடலான்னு. ஆனா எனக்கு தெரியாது இங்கிருந்து இன்னொன்னு போகுது. ஆனா கர்த்தர் நம்மளோட கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லையா? உன் பலத்தினால் கூடாதது தேவனால் எல்லாம் ஆகும். நாம் கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் நம்மளுக்கு நன்மை வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் நீ சோதிக்கப்பட்டாலும் தேவனுக்குள்ள ஸ்திரப்படுங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பொல்லாங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சிஸ்டர் புதுசா வந்தாங்க சபைக்கு. பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா, எங்க இடத்துல நீங்க இருந்திருக்கலாமே யோசிச்சேன். நான் சொன்னேன், சிஸ்டர் அப்படி நினைக்காதீங்க, என் சபையில நிறைய பேருக்கு அது தெரியல, ஆனாலும் உங்களுக்கு தெரியுதுன்னா சந்தோஷப்படுங்க. அங்கே தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்ப, சந்தோஷப்படுங்க. ஐயா, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கு, குறைவு இல்லை. உங்களை ஸ்திரப்படுத்துங்க. உங்க பலவீனத்தை விட்டுருங்க. உங்க சூழ்நிலைகளை விட்டுருங்க. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்? நல்லா ஜெபிப்போம், ஜெபிக்க மாட்டோம். ரெண்டுத்துக்கு தலையாட்டுற போல ஜெபிப்போம்னாலும் இப்படினாரு, ஜெபிப்பீங்களா இப்படி இருக்கிறாரு. எதைதான் நான் சொல்றது? ஐயா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு நல்ல வழிகளை பதில் வைத்திருப்பார். நாம தானே செவிச்சான கர்த்தர் மாத்துறாரா இல்லையா? மாத்துறாரு. ஆனா மாறின பிறகு நம்ம என்ன பண்றோம்? அவர் வழியை விட்டு விலகி நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் பின்னாடி ஓடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளோட கிரியைகளை அவர் பார்க்கிறாரா? அது எதுவுமே அவருக்கு என்னவா இல்ல, நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தொடர்ந்து வாசிமா. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நீ பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ தேவன் கேட்கிற, தேவன் தராரா? அது தேவன் கொடுப்பாரா? பெற்றுக்கொண்டு அப்படின்னா தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவரே காணியை கொடுங்க, வீடை கொடுங்க, அப்படியே இல்ல. ஒரு மன திரும்புதலை தேவன் தராரு, ஒரு விடுதலையை தேவன் தராரு, ஒரு சமாதானத்தை தேவன் தராரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உதவி செய்யறான்னா அதை பெற்றுக்கொண்டு நீ மன திரும்பு. ஆண்டவர் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு தருகிறாரு? நீ மன திரும்புறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நீ மன திரும்ப. ஆனா சான்ஸ் கிடைச்சும் இன்னும் மன திரும்பாம இன்னும் யாருமே இருக்கிறோம், காட்டி கொடுத்த யூதாச போல இருக்கு. மனம் திரும்புறோம்னு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. மனம் திரும்புறோம் சொல்லுங்க. இந்த சபைக்கு தேவன் சொல்றாரு, நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க. சபை சொல்லுங்க, இந்த பிரசங்கம் இந்த சபைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார்? எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க? எத்தனை பேர் மனம் திரும்புறீங்க? ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறீங்க. உண்மையுள்ள தேவன்கிட்ட மனம் திரும்புறீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன்கிட்ட மனம் திரும்புறீங்க. பிசாசான வழிகளை வெறுத்து எதிர்த்து நின்று ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவுதான் உங்களுக்கு சொல்றது, சனிக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாத, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாத, ஆண்டவர் இதுலதான் உங்களுக்கு நம்பிக்கை பலத்தை வச்சிருக்காரு. விளங்க மாட்டுது ஆண்டவரே, எப்படியோ சொல்றேன், விளங்க மாட்டுதுன்னு ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, இப்படிதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன், எதுவுமே கேட்க மாட்டுதுங்க. பொய்யானவைகளை, பொய்யான நம்பிக்கையை ஜனங்க பார்த்து உண்மையான தேவனை ஆராதிக்க முடியல, விசுவாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அவர்கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்ட பிறகு, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அதை கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, 7:15க்கு நம்மளோட worship ஆவியானவரை வர வைக்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேர் தெரியும்? ஒருத்தர் சிரிக்கிறாங்க, வாசல் எங்க போயிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் 7:15க்கு நம்ம ஆவியானவர் வெல்கம் பண்றோம்? சரியா? இப்ப ஆவியானவர் 7:15க்கு வர்றாருன்னா
ஆவியானவர் பெரியவரா இல்ல நீங்க பெரியவங்களா? வாய் தான் சொல்லுதா? நான் எப்படி நடந்துக்கிறோம் சொல்லுங்க. ஃபிளைட் 7 மணி. எத்தனை மணிக்கு போர்டிங் பாஸ் எடுக்கணும்? 7:30 மணிக்கு. 5 மணிக்கு. 5 மணிக்கு போர்டிங் பாஸ். நீ எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? 4 மணிக்கு. 4 மணிக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 3 மணிக்குனா எத்தனை மணிக்கெல்லாம் படுக்கணும்? நம்ம ஆள் எப்படி தெரியுங்களா? சேர்ச்சிக்கு போறப்பதான் பைபிளை தேடுது. இங்க டிவி மேல வச்சிருந்த பைபிள் எங்கடா கனவு? அம்மா சொல்லுவாங்க, அன்னைக்கு வேகமா போனாரம் தானே டைனிங் டேபிள் வச்சீங்க. டைனிங் டேபிள் கீழே பாருங்க எங்கேயாவது இருக்கான்னு. அதுக்கு பையன் அடி வாங்குவான். அப்பா பைபிள் எடுத்து படிக்காத சொன்னதானே, எடுத்தியா அடுப்பியா அங்க சேர்ச்சிக்கு போகும்போது ரஸ்லிங் ஓடும் பையனுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பா பைபிள் காணும். சேர்ச்சிக்கு லேட்டா வருவாங்க. பாஸ்டர் கேப்ப, ஏமானு? எல்லா பசங்க நீ பெரிய பிரச்சனை பசங்க. என்னமா பிரச்சனை? அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை. ஏன்? பைபிள்னால. நீ சொல்லுங்க, பரமபிதா இந்த ஆலயத்துல உங்களை சந்திக்கிறார்னா உங்க ஆத்மா பரமபிதாக்கு முன்பாக எத்தனை மணிக்கு எப்படி ஆயத்தமா இருக்கு? ஏன் நீங்க பார்க்க வர்றது மனுஷன் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பார்க்க வர்றது உயிருள்ள தேவன். ஆராதிக்கிறது உயிருள்ள தேவன். நீங்க கனப்படுத்துறது உயிருள்ள தேவன். நீங்க பலவீனமாய் வந்து நிற்கும் போது உங்களுடைய தெய்வம், உங்களுடைய தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். உன் விசுவாசத்தை அவர் அங்கீகரிப்பார், கனப்படுத்துவார். உனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அது நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறத ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கிட்ட இருந்து பலத்தை பெற்றுக்கொண்டுட்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்ட, ஆவியை பெற்றுக்கொண்டுட்ட, வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்ட, நீ என்ன பண்ணணும் தெரியுங்களா? மனம் திரும்பணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நம்ம சபையில ஒரு ராணி இருக்கிறாங்க. சபை ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆச்சு. பஸ் எவ்வளையோ சொல்லிட்டேன். அது மாறின பாடும் கிடையாது, நானும் சொல்றது பாடுறதும் கிடையாது. சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, வேப்பலை கொடுங்க ஆண்டவர். எவ்வளவு சொல்லிட்டேயா? அப்பதான் அவங்க சரீரத்தை புக் எடுத்து பாக்குறாங்க. அவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து அப்பதான் பஸ் வந்து அங்க வந்து அடிக்குமா, பே 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 நாத்தி நீ பாரு பூ கட்டுறான். அப்பதான் அவங்க ஸ்கூலோட சரித்திரம். அதனாலதான் அது மாறி. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே தயவு செய்து நம்ம மாறணும். ஐயா பலன் கர்த்தர் தராருன்னா நம்ம மாறணும். அபிஷேகம் ஆண்டவர் தராருன்னா நம்ம மாறணும். சத்திய வசனம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு, நம்ம மாறணும். இப்ப படுத்தவன் 38 வருஷம் படுத்துறதான் இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னார். ஆமா தானே? அவன் எடுத்துட்டு போய் 2 ஸ்டாப் வச்சு திருப்பி படுக்கை போய் படுத்தாதான் இயேசு கொடுத்த சுகம். என்னத்தையா அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கார். ஆவியில விடுதலை, வார்த்தையில விடுதலை, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி முடிச்சிருக்க பாஸ்டர். ஐயா தயவு செஞ்சு விடுதலையோடு இருங்க ஐயா. தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டானா, தேவகுமாரன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டானா, நம்ம விடுதலை பெற்றவர்களா இருக்கணும். we are not slave. நாம் அடிமைகள் அல்ல. விசுவாசத்துக்கு நம்ம அடிமை அல்ல. எத்தனை பேர் நான் அடிமைதான் பாஸ்டர்னா அப்படியே நீ அடிமையாவே. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அங்க சொல்றாரு தொடர்ந்து, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். ஆண்டவர் வருவாரு. நீ மனம் திரும்பலையா? ஆனா ஆண்டவர் வருவாரு. அங்க சொல்ற வசனத்தை பாருங்க, நான் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நான் உன்மேல் வருகிறதை அறியாத. எப்படி? ஏன் தெரியுங்களா? நீதான் மனம் திரும்பலையே.
நம்ம என்ன பண்ணல? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணல? ஏன் அறியல தெரியுங்களா? ஏன் அறியல? நீங்க சொல்லுங்கம்மா, ஏன் அறியல? 10 கன்னிகள் தெரியுமா? வேதத்துல 10 பேர், 10 பெண்கள் இருந்தாங்க. 5 பேர் எடுக்கப்பட்டாங்க, 5 பேர் விடப்பட்டாங்க. ஏன் அறியல? தேவன் வருகிறத அறியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொல்றாரு. நீங்க மனம் திரும்பாவிட்டா தேவன் உங்க மேல வருகிறத நீங்க அறிய மாட்டீங்க. அறிஞ்சவர்கள் வாழ்க்கையில ஒரு மன திரும்புதல் இருக்கும். தேவன் வருகிறத உணர்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவங்கள ஒரு மன திரும்புதல். இன்னைக்கு உங்களோட மத்தியில தேவன் சொல்றாரு, இயேசுவானவர் பரிசுத்தாவின் மூலியமா இந்த சபையில நம்ம எடுத்துட்டு வராருன்னா நம்மளுக்குள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? மன திரும்புதல். அல்லேலூயா. எதிலிருந்து பாஸ்டர் மன திரும்புதல்? இந்த வார்த்தையை கேட்டு மன திரும்புங்க. என்ன பார்த்து இல்ல. ஹலோ, பாஸ்டரை பார்த்து மன திரும்ப பைபிள் போட்டிருக்கா சார்? எத்தனை பேர் வாழ்க்கையில பாஸ்டரை பார்த்து மன திரும்புறீங்க? ரஞ்சித் அடகா ஜாங்கண்ணா, எத்தனை பேர் வேதத்தை பார்த்து மன திரும்புறீங்க? வாங்கி திருந்துட்டீங்களா? நேற்று வாங்க லேட்டா வந்தீங்க. இன்னி கை தூக்கணே நான் நேரம் இல்லை, புட்டுலாம் போட்டு உடைச்சிடும். மன திரும்பிட்டீங்களா? ஆடிக்கிட்டே இருக்கீங்க, வந்துட்டாரா? மன திரும்பிட்டீங்களா? ஹலோ பெண்களே, நேற்று ரூபிக்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன். நீங்க கேளுங்க. எல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க டேபிள் மேல தூசி அடிச்சு, இதை சுத்தம் பண்ண, அதை டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டேன். இதை சுத்தம் பண்ணணும், எப்படிமா சுத்தம் பண்றதுன்னு இந்த ஜாடி எடுத்து மேல வச்சு இப்படி கூட்டிடுறதா? உங்களுக்கு புரியல சார்? டேபிள் போட்டு காட்டுனா எப்படின்னு. அது ஒரு டேபிள் மாரி மேல கீழே கூட்டினாங்க. ஓகே, கீழெல்லாம் அழுக்கா இருக்கு கூட்டினாங்க. இப்ப மேசையில குப்பை இருந்துச்சு. இந்த குப்பையை எப்படி கூட்டி எடுக்கிறதுன்னு அந்த கூட்டுற மாதிரி இங்கே கூட்டி எடுத்துட்டு வந்தாங்க சார். இந்த ஜாடை வச்சு இப்படிப்பட்ட சோதனையின் காலத்துலதான் நான் பாஸ்டரா இருக்கேன். போய் ஏதாச்சும் கொண்டு வாங்க. மன திரும்பி நீ மன திரும்புங்க. இந்த வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமும். ஐயா, பாவத்துல வாழ்றது நம்ம தேவனுக்கு விருப்பம் இல்லை தெரியுங்களா? எரிச்சலோடு பகையோடு. இன்னைக்கு சபையில நீங்க சொல்லுங்க, கோடிக்கம் நீ தூக்குற, நீ மனசுக்குள்ள மன்னிக்காத ஒரு 100 பேர் வச்சிருக்கிறன்னா ஓடிக்கம் நீ தூக்கி என்ன சார்? ஒரு மனுஷனை உன்னால மன்னிக்க முடியலன்னா இயேசுவின் ரத்தத்தினால நீ கழுவப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் என்ன? உன்னால மன்னிக்க முடியல. நாம அதை சொன்ன பாருங்க, நீ எந்த சபையில போனாலும் அந்த சபையில இயேசு தான் இருக்கிறாரு. நீ அவருக்கு மறைவா எதுவுமே செய்ய முடியாது தெரியுங்களா? ஏன் சொல்லிட்டா கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஓடுகிற விசுவாசத்தின் ஓட்டத்துக்கு ஜீவ கிரீடத்தை கிரவுன் கொடுக்கிறது பாஸ்டர் இல்ல. ஹலோ, என்ன பாருங்க, நீங்க ஓடுறீங்களா விசுவாசமா? நீங்க சோர்ந்து விழுந்து போறீங்க, திருப்பியும் உற்சாகமா ஓடுறீங்களா? நீ ஓடுற எல்லா ஓட்டத்துக்கும் எல்லாருக்குமே அந்த கிரீடத்தை, இந்த கிரவுன் தேவன் தரார். தேவன் தான் தரார், பாஸ்டர் இல்ல. மிஸ் பண்ணிட்டேனா அந்த கிரவுன் நீ ஓடி ஆண்டவர் தரலனா உன்னை நான் அறியல சொன்னால. நான் உனக்காக என்ன பண்ணேன்? பிசாசை துரட்டுனேன், ஊழியம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன்னு. அதுக்கு தேவன் என்ன சொன்னாரு? உன்னை நான் அறியல, தெரியல ரஞ்சி, எனக்கு ஒண்ணு தெரியாது. இல்ல பாஸ்டர், இல்ல ஆண்டவரே, நான் பாஸ்டர் ஜேக்கபோட சபைக்கு போனேன், அங்க போயிட்டு சும்மா எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வந்தேன். உன்னை நான் அறியலன்னா என்ன பண்ணுவீங்க ரஞ்சி? உள்ளதும் அந்த சபையில இருந்தாச்சும் போயிருப்பேன் பாஸ்டர், என்ன எப்படியா? இல்லையா,
நீ எந்த சபைக்கு போகிறது முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கையில மன திரும்புதல் எப்படி இருக்கு. Repent. நீ தேவனுக்காக மன திரும்ப சொல்றாங்க. அதான் சொல்றாரு, நான் வருவேன், உன் மேலதான் வருவேன், நீ எப்படி இருப்ப, எப்படி இருப்பீங்க, அறியாம இருப்பீங்க, உணர்வு இல்லாம இருப்பீங்க, மன திரும்புதல் இல்லாம இருப்பீங்க. பாவத்தோட கிரியோட பிசாசோனுடைய வழி நடத்தலும் நீ இருக்கிறனால என்ன லாபம்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சரிதா சபைகளுக்கு சொல்றாரு, மன திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம மன திரும்பி நம் கிரியில் எப்படிப்பட்டது இருக்கிறத நீங்கள் யோசித்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் எழுந்தோன்னமாய் இந்த திருவிருந்த ஆராதனைக்கு நாம் போவோம். ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த சபைக்கு சொன்ன காரியங்கள் நம் கிரிகை எப்படிப்பட்டதா இருக்கு, செத்துதாய் இருக்கிறதா, நம்மளுடைய பழக்க, நம்மளுடைய வழி, நம்மளுடைய பாதைகள் துன்மார்க்கிறதா இருக்கிறதா, நம்ம தீமையான